ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் வித் சரண். இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ஒகேனக்கல் ஸ்டைலில், அதுவும் சங்கரா மீனை வச்சு வாங்க பார்த்துடலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் வெங்காயம் சேர்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 150 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் 150 கிராம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் மிளகும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளியும் அதே அளவு தான் சேர்க்கணும், 150 கிராம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிடுச்சு. இப்போ மசாலா தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக சூடாகினதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிடுங்க. இப்போவே புளியும் ஊற வச்சிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்திருக்கேன், இதுவே போதும். ஒகேனக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு செய்யணுன்னாலே சாம்பார் பொடி கறி மசாலாலாம் சேர்ப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அடுத்தது தாளிச்சிடலாம். பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 2 கட்டி பூண்டு உளிச்சது சேர்த்து வதக்குங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு லைட்டாக கலர் மாறினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் சேர்த்துடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, கல்லுப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பொடியில் இருக்க காரமே போதும். தனியாக மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். மீன் குழம்புனாலே இந்த அளவுக்கு கொதிச்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போவே மீன் சேர்த்துடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு 1/2 கிலோ சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மீன் தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். சிம்லையே ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. மூடி வச்சு மீன் நல்லா வெந்துடும். கடைசியாக இறக்க போகிறப்ப 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை அருமையாக இருக்கும். குழம்புக்கு நல்லா சுட சுட சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.